என்னுடைய வீடியோ பார்த்து வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து இன்னைக்கு வந்திருப்பாருன்னு நான் நினைச்சேன். ஆனால் நான் அவங்க ஏதோ ஒரு வேலையாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் இங்கே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு கிடைக்கும். நீங்கள் எல்லா நாளும் இப்போ நானே ஒரு வேலைக்காக தான் வந்து இங்கே வந்தேன். ஆனால் சரி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இருக்க 10 மணிக்கு சொன்னாங்களா வேக்சின் முடிச்சுட்டு சரி அப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லை சார் இல்லை ஆடியோ வந்தாருன்னா ஆடியோவுக்கு ஒரு வேலை இருந்தாரு அவங்க கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் சரி நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களே எல்லாரும் உற்சாகமாக செய்யறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. சில அரசாங்க கட்டுப்பாடுகள்னால அதையும் அனுசரித்து செஞ்சாங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் ஊரில் எதுவும் இல்லை. வீடியோவாக நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு 100 நாள் வேலை வர மாதிரி பார்த்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே சில மாற்றுத்திறனாலே சில பேர் சொன்ன மாதிரி வர முடியாமல் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களாம் அனுசரித்து அதுக்கு தகுந்த மாதிரி சட்டம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அங்கே இடத்துக்கே வர முடியாதவங்கெல்லாம் அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் நம்ம நம்பி மற்ற அப்பா அம்மா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு கையெழுத்து போடும்போது மற்றவங்க வாங்கி பார்த்துக்கிட்டு அது மாதிரி கொஞ்சம் அனுசரித்து பண்ணுவாங்க. 100 நாள் கட்டம் 100 நாள் வந்து வேலை கிடைச்சிது. இல்லைன்னா அப்பா வாஜர் காலத்துக்கு வாங்கி கொடுத்தாங்க 253 மணி. யாருக்கு தெரியாது, ஒரு பெரிய வரலாறு. அதில் பார்த்தா நான் எனக்கு இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னு வச்சுங்களேன், உங்களை எல்லாம் சந்திப்பது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. அதை விட என்னுடைய ரோல் மாடல் இந்த பகுதியில் இருக்கும் நான் மதிப்புடைய ஒரு மாமனிதர் என்னோட அரணை சார் வட்டாட்சியர் மோகன் சார் அவர்கள் தான். இல்ல ஏன்னா நான் ஏதோ ஒரு பெருமையை பேசணும், அவர் நான் சந்தோஷப்பட்டது எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அவரே சந்தோஷப்பட்டனா பெருமையா பேசினா எனக்கு கொடுக்க போறா இல்ல. எது நீதி, எது நியாயம், நீங்க கொடுக்கின்ற மனு உண்மையாக இருக்கின்றதா, நீங்க கொடுக்கின்ற மனு உண்மையாக இருக்கின்றதா. இப்ப வந்து ஒரு 80% என்ன சொல்ல போனா உங்களுக்கு எல்லாம் ஒரு அருவருப்பான பேர் சொல்லுவாங்க. ஒரு காலத்துல சார் ஒரு காலத்துல மன்னிக்கும் ஏதோ ஒரு பேர் சொல்லுவீங்களா, இந்த பெயரை மாற்றி அமைத்தவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி. மாற்றுத்திறனாளி தெரியுமா சொல்லுவாங்க. மாற்றுத்திறனாளி உண்மையா வச்சது அப்ப சொல்லுவாங்க. மன்னிச்சுங்க எனக்கு சுடத்தில் வாய் வராது செந்தில் ஊர் எதுன்னு கேட்ட சொன்னாங்க. தப்பா சொல்லி அந்த மூல சொன்னாங்க. ஆனா செந்தில் ஊடு எங்க இருக்கு, கருப்பையாவது எங்க இருக்குன்னு சொல்லி அவரா அந்த மாற்றுத்திறனாளி வீடா, அந்த மாற்றுத்திறனாளி செந்தில் ஊடு எங்க கேட்கிற அளவுக்கு உங்க வாயாலை ஒரு நல்ல வார்த்தை உரிக்க கலைஞர் கருணாநிதி மாற்றுத்திறனாளி தெரியுங்களா. தொடர்ந்து எந்த ஆட்சி வந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் எப்பெல்லாம் ஆட்சி நடைபெறுகின்றதோ அப்பெல்லாம் மாற்றுத்திறனாளிக்கு ஒரு சட்டம் இயற்றப்படும். ஆனா அந்த சட்டத்தை உட்பட்டு சாரி கிட்ட வந்து கைகள் நல்லா இருக்கும், சில பேருக்கு காது கேட்காங்க. எனக்கு அந்த உதவியை கொடுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு உதவி தொகை எப்படின்னா முழுமையாக ஊனம் பெற வேண்டும். கை இருக்காது, கால் இருக்காது. அந்த முழுமையாக ஊனம் பெறும்போதுதான் நீங்க கேட்கின்ற உதவி தொகை 2000 மடங்கு கிடைக்கும். நான் ஏதோ போயிட்டேன், நான் ஏதோ வந்துட்டேன், எனக்கு மனு கொடுத்த மதிக்கல, அதிகாரிகளா மதிக்கல, அதிகாரிகள் மதிக்க மாட்டாங்கன்னா உண்மையான 80% மாற்றுத்திறனாளிய உண்மையான மனுக்கள் பரிசீலிக்கப்படும். இந்த மனுவை பரிசீலிக்காதவன், இந்த மனுவை பரிசீலிக்காதவன், உங்களிடம் அன்பு காட்டாதவன் கடவுளை கண்டிப்பான். மாற்றுத்திறனாளர் அன்பை காட்டாதவன், மாற்றுத்திறன பண்பை காட்டாதவன், உயரதிகாரி யாராலும் கடவுள் தானா கண்டிப்பான். உங்க மனசை போயிட்ட மனசு. அதே போல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2685 கிராமத்திலே
தொடர்ந்து இந்த கிராமத்திற்கு மாற்றுத்திறனாளிக்கு 100 நாட்கள் வேலை வழங்கியவர் இந்த கிராமத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற மண்ணாங்கட்டி அவர்கள். எப்படின்னா சில தலைவர்கள் போய் அந்த அம்மா அப்படி நின்றுட்டு இருக்கோம், இந்த பேப்பர் கொடுப்பாங்க. நான் பார்த்திருக்கேன் சில விஷயம்லாம். என்னன்னா நீ வேற நீ வேலை செய்ய மாட்டேன். இது தலைவர் சொல்ற மாதிரி சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு. அதிகாரிகள் எல்லாம் சட்டத்திட்டு இருக்காங்க. நாம இந்த ஊரை சார்ந்தவங்க தானே, தலைவர் இந்த ஊரை சார்ந்தவர் தானே, நல்ல மனசு நல்லா இருப்பாங்க. ஏதாவது ஒரு பெருமையா பேசணும் அவசியம் இல்லை, உண்மையா பேசினாங்க. இன்னைக்கு ஒரு தெம்பா ஒரு பேப்பர்ல தொடர்ந்து 100 நாட்கள் வேலை 100 நாட்களுடைய தேசிய ஊரக வேலை திட்டத்தை கொடுத்த ஒரு மாமன்ற தலைவர் நமது ஊராட்சி மன்ற அவர்கள். புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த தலைவரை போல எல்லா தலைவரும் வர வேண்டும். அரசாங்கம் உங்களை அள்ளி கொடுக்கிறது, கிள்ளி கொடுக்கிறது. அரசாங்கம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. அந்த அள்ளி கொடுத்தாலும் முறையான மனுக்கள் வேண்டும், முறையான விஷயம் வேண்டும். அதுக்குன்னு ஒரு மெசேஜ் ஒரு டாக்டர் போனா 70% எழுதி கொடுப்பாங்க, ஒரு மருத்துவர்கிட்ட போனா 80% எழுதி கொடுப்பாங்க. 70%க்கு ஒரு நலத்திட்டம், 80%க்கு ஒரு நலத்திட்டம். இப்ப 2 காலமே இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா இப்படி நோண்டு கால வயதாக காரணத்தால அவங்களுக்கு காடு வராது. அப்ப திடீர்னு ஸ்கூட்டர் கேட்பாங்க, அதே போய் அனுப்பிருக்காங்க. ஆனா பிறவிலேயே நமது அம்மா வயிற்றுல பிறக்கும் போது பிறவிலேயே நல்லா இருப்பாங்க. ஒரு இளப்பட்ட காலத்துல ஒரு 15-16 வயசு மார்க்கணி ஆகும். அவங்களுக்கு இந்த 3 சக்கர வண்டியை நம்ம உதவி பண்ணலாம். அவங்களுக்கு 3 சக்கரம் உதவி பண்ணலாம். அரசாங்கத்தில் இருக்கின்ற சட்டங்கள் தேவை, அரசாங்கத்தில் இருக்கின்ற விதிமுறையும் தேவை. ஒரு முழுமையாக மாற்றத்தினாலைக்கு யாருக்காவது பணம் வரவில்லை, பாதிக்கப்பட்ட பணம் என்றால் உங்களுக்காக உண்மையாகவே இந்த பகுதியில் உள்ள மாற்றமாக நமது வட்டாட்சியர் மோகன் சார் வந்திருக்காங்க. நீங்க எப்போதும் ஒரு சந்திக்கலாம், எந்த நேரத்தில் சந்திக்கலாம். நான் 12 மணிக்கு ஒரு நைட் 12 மணிக்கு போன் பண்ணிருக்காங்க, வட்டாட்சியர் இருக்காங்க. ஒன்னே ஒரு சின்ன விசேஷம், பக்கத்தில் ஏங்கோல் கிராமம், பெரிய ஏங்கோல் கிராமம், ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கு. அந்த மாற்றுத்திறனாளிக்கு 2 பொண்ணு, ஹஸ்பண்ட் இல்ல. மாற்றுத்திறனாளி 2 பொண்ணு, ஹஸ்பண்ட் இல்ல. அந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாம் அந்த பாப்பா ஒரு கோயில ஒரு கொட்டா போட்டு வாங்கிட்டு அந்த கிராமமே சேர்ந்தவங்க பொல்லாசிரியர் முன்னோடிகள், பணக்காரர்கள், பெரிய பெரிய வசதிப்படுத்துறவர்கள் அந்த ஊரை சேர்ந்த ஊராட்சி மன்ற கூட அந்த மாற்றுத்திறனாளிக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு கோல் என்ன பதில், அது என்ன லாபம் வச்சிருக்கிறது? இடம் கொடுக்க கூடாது, அந்த இடம் கொடுக்காதீங்க, நீங்க வேற இடம் சொன்னாரு. ஆனா நமது சார் வட்டாட்சியர் மோகன் சார் அவர்கள் பெரிய போராட்டம், பெரிய மிரட்டல், பெரிய உரட்டல், இதையே மீறி அந்த பாப்பாவுக்கு அந்த இடத்தை 3 சென்ட் இலவசமா வாங்கி கொடுத்தார். யாருக்கும் அடிமை பணியாத, யாருக்கும் அடிமை பணியவில்லை. பல எண்ணங்கள், பல மனுக்கள், பல மெத்தல்கள், பல ஊட்டல்கள் எல்லாமே இருந்துச்சு. எங்களை மாதிரி அரசியல் சும்மா இருக்குமா? பார்த்துக்கிற வாயாடிப்போம். இது உண்மைதானே? அரசியல்வாதிகளை பேசிட்டாங்க. ஆனா எந்த மிரட்டலை ஈடுபடுதோ, எந்த மிரட்டலுக்கும் பயப்படாம, எந்த விதிக்கும் பயப்படாத உண்மையான விதிக்கு உட்பட்டு நல்ல மனசுக்காரர் நம்ம சார் வட்டாட்சியர் மோகன் சார் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கூட்டத்திற்கு நாங்க வருவது பெரிதில்ல, மற்ற வருவது பெரிதில்ல. இந்த உண்மையான கூட்டத்திற்கு நம்ம வட்டாட்சியர் ரொம்ப சந்தோஷம். கண்ணால் பார்க்க வேண்டும்,
அதுல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவருக்கும் தெரியும். அதுல உண்மையான மனுக்கள் இருந்தால் உங்க மனுக்களை பரிசீலனை செய்து உங்க வீட்டுக்கே வந்து கண்டிப்பாக என்ன கிடைக்கணுமோ அது செய்வாங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் உருவாக்க யாரு? மாநில பொதுக்குழு உறுப்பினர், தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருந்தார், மாநில விவசாயிகள் இருந்தார். ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு அண்ணன். எல்லாத்துக்கும் நல்ல உதாரணங்களா பார்த்துட்டோம். ஏகப்பட்ட போராட்டம் கண்டிச்சிட்டோம், ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம். அவங்க பையன் டாக்டர் மருத்துவர் இருக்காரு, அண்ணனுடைய மகன் எம்பிபிஎஸ் டாக்டர். ஆனா அவர் அந்த குடும்பத்துக்கு கிள்ளி போட்டு மாட்டாரு. கஞ்சி கொடுத்தாலும் வாங்கிடுவாரு, பச்சை தண்ணி குடிச்சாலும் சந்தோஷப்படுவார். அதை பத்தி கவலை பண்றாங்க. இது உண்மை. நாங்க சின்ன வயசுல அவர் கூட நட்பா இருந்தாங்க. என்னை எதிர்த்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. 2006 எந்த ஒண்ணும் இல்ல. என்றைக்கு நான் அண்ணனை வந்து 18 வயசு பார்த்தனோ, இன்னைக்கு அண்ணனுக்கு 55 56 வயசு வரைக்கும் உழைப்பு உழைப்பு ஏழை மக்களுக்காக உழைக்கின்றார், ஏழைகளுக்காக உழைக்கின்றார், உண்மையாக உழைக்க அண்ணன் ரவீந்திரன். எல்லாத்தையும் தூக்கி இனிமேல் எனக்கு வயசாச்சு, என்னுடைய வயசான காலத்தில் என்னால் நடக்க முடியல என்றாலும் என்னுடைய பணிகள் மாற்றுத்திறனாளிக்காக செய்கின்றேன் சொல்லி இந்த பகுதியிலே அண்ணன் ரவீந்திரன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷம் சாதாரண சந்தோஷம் இல்ல. இந்த விஷயத்தை யாருமே கையெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் ஒரு முறை போன ஆண்டு என்னுடைய தற்சமயம் தமிழ்நாட்டில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறநாளை முன்னிட்டு வேப்பூர் கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 600 பேருக்கு மாற்றுத்திறனாளிக்கு திமுக சார்பாக அரிசி, பருப்பு, எண்ணெய், புடவை, சுடிதாரு, வேஷ்டி, கைலி எல்லாம் தயாரிச்சு வாங்கிக்கலாம். இது உண்மை. 600 பேரு என்னன்னு ஊத்திருமா பாசாரு. நான் போட்ட கணக்கு 150. எங்க பகுதி மட்டும் 29 பஞ்சாயத்து மட்டும் போட்ட கணக்கு 150. இந்த ஊர்ல 35 பேர் வந்துட்டாங்க. இந்த கிராமத்தில் 30 பேர். ஆனா இதையும் மீறி பாசாரு பாருங்க, பாசாரு அதுக்குள்ளார லாஸ்ட் ஒரு கிராமம் இருக்கும். அந்த பாப்பான்னு தெரியும். அவங்க எல்லாம் சேர்ந்து பார்த்தா 600 பேர் வந்துட்டாங்க. இதுக்காக யாருன்னா குமார், பண்டிட்டு குமார் அச்சாரான கடைசி வரைக்கும் 3 நாள் தேடி கொடுத்தாங்க. எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். நான் செய்யற தப்பு அரசியல்ல போய் சொல்லிதான் ஆகணும், விதி இல்ல. நான் செய்யற தப்பு இந்த இடத்துல வந்து எனக்கு பரிகாரமா நீங்க கிடைச்சிட்டீங்க. உண்மையா எங்க ஆண்டாள் சொந்தக்கார ஆண்டாள் மாமன் அது நகர் கிராமத்தில் இருக்கு. அதான் மகளிர் சோதனைகள் இருக்கு. அதால முக்கிய உதவிகள் அப்பதான் மனு போட்டு என்ன கேட்டு மாமா எதை செய்யுமாமா எதை செய்யுமான்னு கேட்டுதான் அந்த வழிதான் தெரியும். இந்த வழியை போக்கியவர் அதோட இருக்கின்ற மாற்றுத்திறனாள அனைவருமே எல்லா கிராமத்திலே பார்த்து பெரிய சொல்லுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஒரு மார்ச் ஏப்ரல் நகருக்கு வாய்ப்பு நான் பார்த்து நீங்க செலவு பண்ண எனக்கு தெரியும் என்ன செலவு பண்றேன். சும்மா மாநாடு போறது பணம் வாங்கிட்டு போறோம். மாநாடு போறதுல மிரட்டி என்ன பணம் வாங்க அனாவசியமா நல்லா போறவங்க ஒரு படிப்பு செலவுகளும் பணம் கேட்கலாம், தரலாம். நான் கூட அண்ணன் கேட்கிறேன், வருகின்ற மார்ச் ஏப்ரல் மே பொறுத்த வரைக்கும் என்னுடைய கிராமத்திற்கு மாற்றுத்திறன் சார்பாக எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான என்ன செலவு இதை வந்து மைக்கில பேசி ஊர்ல போய் படுக்க போறவரை என்னை பற்றி தெரியல. நான் நிறைவேற்ற நான் இப்ப உங்கள்கிட்ட சும்மா பெருமையா பேசிட்டு பெருமையா பேச போய் படுக்கிறவர்கள் என்னால முடிஞ்ச ஒரு மாவட்ட கவனம் சார்ந்த ஒன்றிய கவனம் சார்ந்திருக்கேன். இப்பயும் மாவட்ட கவனம் சார்ந்த என்னால முடிஞ்ச உதவி. இப்ப நல்ல ஒரு வருவாங்க, எம்எல்ஏ கார்டு வச்சிருப்பாங்க, ஏறி கார்டு நிற்பாங்க, எப்படி நிற்பாங்க. நானும் அப்ப வாங்கி ஏமா நிற்கிறேன், இந்த பணம் ஏறல எவன் சொன்னாங்க மேல ஏறு நமக்கா நீ இன்னமும் நம்ம சனங்கள்லாம் மாற்ற நிற்கிறாங்க. பணம் ஏறலையா அப்போ ஏன் பணம் ஏறல பாஸ்க்கு பேரு நானே போவேன். நம்ம ஆள் அந்த அம்மா நின்று ஏற்றி விடுறாங்க.
ஆமா, அந்த சின்ன சின்ன விஷயம்தான் நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த அண்ணா ரவீந்திர அவர்களுக்கும், எங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், உங்களெல்லாம் சந்திப்பதற்கு, உங்களை உதவி செய்வதற்கு உங்களுக்காக வந்திருக்கும் அரசாங்கத்துடைய வட்டாட்சியர் ஆர் மோகன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்க அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கும் அனைவருக்கும் அதிகமாக பேசலாம். எனக்கு நேரம் இருக்கிறது. எனக்கு வாய்ப்பளித்த மாற்றுத்திறனாளி சங்கம் சார்பாகவும், அண்ணா ரவீந்திரன் சார்பாகவும், வட்டார குழு தலைவர் கலக்கலைஞர் சார்பாகவும், ஊராட்சி மன்ற மன்னாடி சார்பாகவும் என் நன்றியை வணக்கத்தை தெரிந்து கொண்டேன். நன்றி, வணக்கம்.